பாருங்கப்பா, பித்தளை பாத்திரம். வாங்க, வணக்கம். பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம்லாம் எப்படி விளக்கி பளிச்சு நாக்குற மாதிரி காமிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், விளக்கம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். விளக்கு வைக்க எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது விளக்கி கழுவிட்ட பின்னாடி எப்படி இருக்கிறதையும் பார்ப்போம். அந்த விளக்குறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். வாங்க. தேவைப்படும். இதில் பாதி எலுமிச்சம்பழம் போட்டால் போதும். எங்கிட்ட பெருசாக தான் இருக்குது, அதனால் பாதி தான் போட போகிறேன் நான். ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு இட்லி சோடா, ஆப்ப சோடா போடுவோம்ல, ஆப்பத்துக்கு சோடா, அது ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். அது இந்த எடுத்து வச்சுருக்கோம். ஆப்ப சோடா அதில் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இது எல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம விளக்கி கழுவி காமிக்கிறோம். பாருங்கள், எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். எலுமிச்சம்பழம் அரைச்சம்பழம் இதுவும் புழிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ எல்லாமே புளி எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இது தொட்டு விளக்க போகிறோம். பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம்லாம் எப்படி விளக்கி பளிச்சு நாக்குற மாதிரி காமிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், விளக்கம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். விளக்கு வைக்க எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது விளக்கி கழுவிட்ட பின்னாடி எப்படி இருக்கிறதையும் பார்ப்போம். அந்த விளக்குறதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். வாங்க. தேவைப்படும். இதில் பாதி எலுமிச்சம்பழம் போட்டால் போதும். எங்கிட்ட பெருசாக தான் இருக்குது, அதனால் பாதி தான் போட போகிறேன் நான். ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு இட்லி சோடா, ஆப்ப சோடா போடுவோம்ல, ஆப்பத்துக்கு சோடா, அது ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். அது இந்த எடுத்து வச்சுருக்கோம். ஆப்ப சோடா அதில் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இது எல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம விளக்கி கழுவி காமிக்கிறோம். பாருங்கள், எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். எலுமிச்சம்பழம் அரைச்சம்பழம் இதுவும் புழிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ எல்லாமே புளி எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம இது தொட்டு விளக்க போகிறோம். நான் கழுவிக்கிறேன். நல்லா வளர்க்கும். இந்த சொல்கிற மாதிரி இந்த முறையில் போட்டு விளக்கி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் எப்படி இருந்துச்சு பாத்திரங்கன்னு. சொல்லி தேய்ச்சி பாருங்கள் விளக்கி. என்ன துடைக்கிறது. இப்போ நம்ம ஏன் இப்படி துடைக்கிறோம்னாப்பா, தண்ணி இருந்துச்சுன்னா திட்டா நம்ம அடுத்து விளக்கம் தொட்டிக்கும் அது ஒரு மாதிரியாகவே இருக்கும். அதை நம்ம துடைச்சிட்டோம்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். மெயினாக இந்த விளக்குக எல்லாத்தையுமே நல்லா சுத்தமான வெள்ளை துணி வச்சு சரி, இதுதான் சந்தனங்கமாக வச்சு கொண்டு போகணும். கொண்டு போய் மேலே
மகாலட்சுமியே இருக்கிற இடம். அதனால் நம்ம எப்பயுமே இங்கேருந்து தான் வச்சு கொண்டு போகணும். இப்போ இது வைக்கிறோம். இதை வச்சு முடிச்சுட்டு விளக்கு ஏற்றுற செய்யும். அவங்கவுங்க குலசாமியை நினச்சிக்கிட்டு நல்லபடியாக விளக்கு ஏற்றணும். வைக்கலையும் நினச்சிக்கோங்க. அதுதான் நாங்கள் எப்பயும் விளக்கையில் இந்த விளக்குக்கும் இதில் உள்ள விளக்கு வச்சுருக்கோம். இதுக்கும் சந்தன குங்குமம் வச்சு தான் விளக்கி கழுவி இதுக்கும் சந்தன குங்குமம் தான் வைப்போம். வச்சு தான் விளக்கு தீபாரணம் காமிப்போம். ஒரு 2 நிமிஷம் காமிச்சிட்டு கூட காமதேனு வீட்டில் பசுவும் கண்ணுமா காமதேனு வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் காமதேனு வீட்டில் இருக்குது. இங்கிட்டு மகாலட்சுமியும் அந்த பக்கம் விநாயகரும் இருப்பார்.